நிறைவு செய்தியாக பாரத பிரதமர் 2 நாள் பயணமாக இஸ்ரேல் போயிருக்காரு. பல்வேறு ஒப்பந்தங்கள்ல சைன் போட்டிருக்காரு. இந்த ஒப்பந்தங்கள் குறித்து உங்கள் பார்வை செய்தி. மிக அற்புதமான ஒரு பயணமாக மோடி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 9 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக இஸ்ரேல் சென்ற முதல் பிரதமர், 2வது முறையாக இஸ்ரேல் சென்ற முதல் பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறது. அவரே இப்பொழுது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கார். அதாவது அங்கே இறங்கியதிலிருந்து திரும்ப வந்த வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து ரொம்ப அழகான ஒரு காணொளி. அங்கே போய் இறங்கின உடனே நடந்ததுக்கே நமக்கு தெரியும். ஆற தழுவி வரவேற்றார் பெஞ்சமின் நேதன்யாகு. அப்போ நம்ம குழந்தைங்க நமக்குள்ளாரெலாம் சும்மா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. ஒரே கலரில் போட்டு அந்த சேம் பிஞ்ச் சாக்லேட் ஒன்று வாங்கித்தாங்க அப்படின்னு ஒரு கிள்றது. அது மாதிரி என்ன சொல்கிறார் பாருங்க, என் ஒய்ஃபு சாஃப்ரான் ட்ரெஸ் போட்டிருக்கா, நீங்கள் உங்களுடைய கோட்டில் வச்சுருக்க இந்த கர்ச்சீஃப் பாருங்கள் அதே கலர் சேம் பிஞ்ச் அப்படின்னு நேத்தன்யாகு சொல்ல அப்பொழுதே ரொம்ப குதூகலமானார். அது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்புங்கிறது 2 நாடுகளின் நட்பையும் தாண்டி ஒரு ரொம்ப அந்யோன்யமான எங்களுக்குள்ள ஒரு பர்சனல் புரிதல் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது அப்படிங்கிறத 2 பேருமே வெளிக்காட்டி இருக்கிறார்கள்ங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் இந்தியன் டயஸ்போராவில் போய் அவர் பேசினதாக இருக்கட்டும், அவருக்கு ஐ லவ் மை இந்தியா அந்த பாடல் பாடி அவர்கள் வரவேற்ற அந்த விஷயமாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு அந்த பாராளுமன்றத்திலே போய் பேசினார். அவர் பேசிய பேச்சுகள்லாம் ரொம்ப அற்புதமானது. மோடி என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது உலகமே உற்று நோக்கியது. ஒரு நாசுக்காக சில விஷயங்கள் அப்படியே பேசிட்டு வந்துடுவார் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பின் பாயிண்டாக அவர் சொன்னார், October 7 நடந்த அந்த தாக்குதல்ங்கிறது ஒரு மனித தன்மையற்ற செயல், இது மிக பயங்கரவாதமான செயல், இது செய்தவர்கள் கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும், இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறது இந்தியா, உங்களுடைய வழியை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், காரணம் நாங்களும் பயங்கரவாதத்தால் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே பதிவு செய்திருக்கிறார். அதற்கு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான உறவு இது அந்த காலத்திலிருந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது 2000 வருடத்துக்கு முந்தைய வரலாற்றை எல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்லாகிச்சு அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது எப்படி உள்வாங்கினாங்கன்னு அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்லேயே எல்லாருக்கும் தெரியும். இதில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் நடந்தது என்னன்னா, அதாவது ஒரு அரசியல் கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கும் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கும் ஒரு வாய்க்காவரப்பு சண்டை போயிட்டு இருக்கு. அவரை நாங்கள் ஏற்றுக்க முடியும், அவர் சரியில்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு அப்படி இப்படின்லாம் எதிர்கட்சிக்கு கொள்கை ரீதியாக பல முரண்பாடுகளுக்கு எதிர்க்கு. வரவேற்று நேதன்யாகு முதல்ல பேசுறாரு. அவர் பேச தொடங்கும் பொழுதே எதிர்கட்சிகள்லாம் பாய்காட் பண்றாங்க, நாங்கள் வெளியில போறோம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. சரியாக மோடி பேச அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மோடி தான் மோடி பேச வருகிறார் என்பது எல்லா எதிர்கட்சிகளும் பிரசன்ட் ஆக. எங்களுக்கு நேதன்யாகு தான் இங்கே பிரச்சனை. ஆனால் இந்த நாட்டை மதித்து இந்த நாட்டுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய கலாச்சாரத்திற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிற பட்சத்தில் அங்கிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நாங்களை அவமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கலந்துக்கிட்டது. அப்புறம் அங்கே மோடி பேசிய அந்த விஷயங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது வரை மோடி அங்கே இஸ்ரேலில் போய் கலந்து கொண்டதற்கு எந்த இஸ்லாமிய நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்தியாவில் இஸ்லாமிய ஓட்டுகளுக்காக நக்கிட்டு இருக்கான் பாருங்க, அந்த கட்சி தான் அவர் ஒரு வரலாற்று தவறை செய்து விட்டார், 2 பேர்களும் இரத்தக்கரை படிந்தவர்களாம், 2 பேரும் கையை கொடுத்துக்கிட்டாங்களாம் அப்படின்லாம் இங்கே ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் கடந்து கதறிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது இஸ்ரேலால் நேரடியாக பாதிப்பு அடைஞ்சக்கூடிய நாடுகள் கூட, இஸ்லாமிய நாடுகள் கூட நரேந்திர மோடியுடைய பயணத்தை யாரும் இப்போ வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணல. அவர் என்ன பேசியிருக்க கூடும் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு அவங்க புரிஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த பகுதியில் ஒரு அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தைத்தான் அவரும் முன்வைத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் 2 நாடுகளுக்கும் ராஜரீக உறவு எப்படி இருக்கணுங்கிறது சொன்னது மாதிரி 17 ஒப்பந்தங்கள் நடந்திருக்கிறது. பெரும்பாலும் அதுதான் இருக்குது, டிஃபென்ஸ் பாதுகாப்பு, அந்த டோம் அந்த இது பண்றாங்க, அதை சம்பந்தமான இது இருக்கு. விவசாயம்
அப்புறம் உள்கட்டமைப்பு பல விஷயங்கள், இது குறித்து 17 ஒப்பந்தங்கள் இது நீண்ட காலமாக பெண்டிங்கில் இருந்தது. அதெல்லாம் இப்பொழுது நிறைவேற போகிறது. அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது அப்படிங்கிறது. பக்கத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த நேரத்தில் அவர் போறார். நம்மளும் ஈரான்கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஈரானுக்கும் ஒரு புரிதல் இருக்கிறது, இந்தியா எதற்காக அங்கே போயிருக்கு அப்படிங்கிறப்ப. அவங்க கூட இப்போது வரை எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படின்னா எப்படிப்பட்ட உலக அளவில் அரசியல் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் நரேந்திர மோடி, ஒரு ஸ்டேட்ஸ்மேன். அதனாலதான் இப்ப சமீபத்தில் வந்த பிரேசிலுடைய அதிபர் சொன்னார், வர்த்தக உறவு அப்படிங்கிறத எந்த நாடுகளோடு வச்சுட்டாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ட வச்சுட்டோம்னா இவங்க அவங்களுக்கு என்ன லாபம், ஒரு சுயநல நோக்கத்தோடு மட்டுமே செயல்படுவார்கள். ஆனா இந்தியா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லித்தான் நாங்க இந்தியாவோடு ஒரு ஃப்ரீ ட்ரேடு வச்சுக்கிறதுக்கு தயாராக ஆகிவிட்டோம் அப்படின்னு பிரேசில். அது ஒரு தென் அமெரிக்க நாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட தானே நெருக்கமா இருக்கணும். அங்கேருந்து கிளம்பி ஏன் இந்தியாவுக்கு வரான் அப்படின்னா அவனுக்கு இந்தியாவின் குறித்த ஒரு பார்வை மாறி இருக்கிறது. காரணம் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்சி, அது செய்யக்கூடிய தலைவர், இவங்களுடைய அந்த ஆளுமையை பார்த்து வியந்து போய் தான் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது. சென்ட் ஆஃப் முதற்கொண்டு பெஞ்சமின் நேத்தன்யாகு நாம பண்றாரு. இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்க குறிப்பிட்டு ஆக வேண்டும். என்னன்னா, இந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கும் பொழுது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. சரி, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்னடா இருக்கு? நரேந்திர மோடியை பத்தி இருக்குது, ஹர்தீப் சிங் பூரி பத்தி இருக்குது. சரி, ஹர்தீப் சிங் பூரி அவர் பெருசா ஒரு இமெயில் போட்டிருக்காரு எப்ஸ்டீனுக்கு. என்னன்னா, நாங்க இது மாதிரி வரப்போறோம், நாங்க இஸ்ரேலோட பண்ண. அவனே எப்ஸ்டீன் சொன்னாரா, நீங்க இஸ்ரேலில் நேதன்யாவோட அந்த பேச்சுவார்த்தைலாம் பண்ணீங்கன்னா அங்க ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் நினைக்கும், இவரை குத்து டான்ஸ் போட சொல்லுங்க மோடிய, இந்த டான்ஸ் போட்டாதான் ட்ரம்ப்புக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்படியெல்லாம் நடந்ததாக அவன் ஏதோ மெயிலில் வச்சிருக்கிறான், அவன் ஏதோ சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை வச்சு பாராளுமன்றத்தில் பேசிட்டான். நீ எப்ஸ்டீன் ஃபைல்ல என்ன சொன்ன? என்ன அங்க போடுற டியூனுக்கு மோடி டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு சொன்னேன். இப்ப நான் அங்க போறேன், யாரு டான்ஸ் ஆடுறான்னு பாரு அப்படின்னு அவர் பாருங்க, நேரம் அவருக்கு கரெக்டா வந்துருக்கு. இந்த செஷன் முடிஞ்ச உடனே இஸ்ரேலுக்கு இது ஆக்சுவலி பெஞ்சமின் நேத்தன்யாகு தான் இந்தியாவுக்கு வர்றதாக இருந்தது. அது சில விஷயங்கள் இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக இப்ப நடுப்புற இந்த டெல்லியில கார் பிளாஸ்ட் ஒன்று நடந்தது இல்லையா? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அமைப்புகளும் ஜூஸ் மேல ஒரு பெரிய இதுல இருக்காங்க. ஆஸ்திரேலியால கொஞ்சம் நடந்தது. இதெல்லாம் அடுத்தடுத்த இடத்துல நடக்கும் பொழுது இங்கே நடந்தப்போ ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா அது கொஞ்சம் சரி பண்ணணும், அதுக்கப்புறம் அவர் வரலாம் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. சரி, இவங்க இந்த அலிகேஷன்லாம் சொல்றானுவா, நம்ம போய் காட்டுவோம்டா அப்படின்னு சொல்லி தான் நரேந்திர மோடி அங்க இறங்கி, அவர் இறங்கின அன்று அந்த நிமிடத்திலிருந்து அவர் கிளம்பும் வரைக்கும் அவருடைய டியூனுக்கு தான் இஸ்ரேலியர்கள் ஆடினார்கள். பெஞ்சமின் நேதன்யாகு வியந்து வியந்து போறார். அவர் லீடர் கிடையாது, என்னுடைய பிரதர். எது ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் சொல்றது மாதிரி உட்டாலக்கடி பிரதர் கிடையாது. அவர் ஆத்மார்த்தமாக சொல்கிறார், நான் அவர் பொலிட்டிக்கல் லீடரா பார்க்கல, ஒரு நாட்டுடைய தலைவராக பார்க்கல, என்னுடைய பிரதராக நான் அவரை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவே மோடியுடைய டியூனுக்கு தான் இஸ்ரேலே டான்ஸ் ஆடியது அப்படிங்கிறதையும் சேர்த்து அவர் நிரூபிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ உலகம் போகிற போக்கு என்னன்னா, இனிமேல் அமெரிக்காவை எந்த நாடுகளும் நம்பாது. ஏன்னா ட்ரம்ப்புங்கிற ஒரு வெள்ளை வடிவேலு இருக்கிற வரைக்கும் அந்த நாடை இனிமே யாருமே நம்ப மாட்டாங்கிற ஒரு சூழல் வந்த பொழுது இந்தியா அதுவாகவே உயர்ந்து ஒரு உச்ச நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. பல நாடுகளும் இப்போதான் யூரோப்பிய ஃப்ரீ ட்ரேடு போட்டுட்டு போறாங்க, பிரேசில் வந்துட்டு போறாங்க, இப்ப கனடா வர போறாரு. யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக கொஞ்சம் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கூட ட்ரேடு பண்றதுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய விரைவிலே அமெரிக்காவும் அடங்கும் அப்படிங்கிறது. இப்ப சமீபத்தில் பார்க்குறோம், ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ட்ரம்ப் பேசுறாரு, பாகிஸ்தான் பிரதமரை எழுந்திரிச்சு நில்லு, இந்த வீடியோ மோடி பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறாரு. அவருக்கு அசிங்கம், ரொம்ப அசிங்கமா போச்சு குமார் அப்படின்னு அவர் நிக்கிறாரு, பாவம் ஷெரீஃப். ஏன்னா இந்த வீடியோ மோடி பாப்பாருப்பா, எந்திரிச்சு நில்லுப்பா அப்படிங்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அனைவருக்கும் மோடியுடைய வலிமை தெரிந்திருக்கிறது. மீண்டும் ஒரு வலிமையை ஊர்ஜிதப்படுத்துறது, தெளிவுபடுத்துறதுக்கு நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் அதற்கான பயணமாக தான் இஸ்ரேல் பயணம் இருந்திருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பலனை இந்தியாவிற்கு கொடுக்கும், குறிப்பாக பாதுகாப்பு விஷயத்துல அப்படிங்கிறத நம்முடைய பார்வை.